வச்சிருந்தாலும் இதை கையில வச்சுட்டு இதை கேட்டீங்கனாலே உங்களுக்கு அது பதில் கிடைக்கும். அது ஒன்று. பணம் நிறைய இருந்துட்டா எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோங்கிற பிரச்சனை. பணம் கம்மியா இருந்துட்டா ஐயோ இன்னைக்கு செலவுக்கு என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற கவலை. அது எப்படிங்க திடீர்னு ஒரு டெத்து வந்துடுது, அப்ப அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வருது. இதுக்கெல்லாம் நாங்க எப்படிங்க பண்ண முடியும் அப்படின்னா, என்ன நீங்க சண்டை வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது வரும். அது இல்லை, கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா பிரச்சனை இல்லையே. குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க என்னுடைய அருமையான அறிவான குழந்தைகள், நான் அப்படிதான் சொல்வேன். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் என்ன வேணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் இல்லை? அது மாதிரி அது மட்டுமல்ல, என்னோட கலந்த என் ஆறாவில் கலந்த என் ஆத்ம குழந்தைகள், ரேக்கி குழந்தைகள், அவங்க எல்லாரும் பணவளம் மனவளம் எல்லாம் பெற்று பிரமாதமாக வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க தினப்படி பிரச்சனைகள், தினம் என்னென்ன பிரச்சனைகள் வரும், எப்படி வரும் பார்க்கலாமா? ஒரு எக்ஸாம்பிள், முதல்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் எடுத்துக்கலாம். இவங்களுக்கு தினம் என்ன பிரச்சனைங்க நினைக்கிறீங்க? என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டனா, காலையில் என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு தெரியலப்பா, மத்தியானம் என்னத்தை பண்ண போகிறேன் இல்லை, அதுக்கு எப்படி காய்கறி வாங்க போகிறோம், அடுத்தது ஈவினிங் என்ன பண்ணுறது, ராத்திரி என்ன பண்ணுறது. இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனை 100% ஆஃப் த ஹவுசஸ். ஐ ஓன்ட் சே தட் 99% கூட சொல்ல மாட்டேன், 100% எல்லாத்தையும். காலையில் என்ன பண்ணுறது, மத்தியானம் என்ன பண்ணுறது, சாயந்தரம் என்ன பண்ணுறது, இட்ஸ் அ பிக் ப்ராப்ளம் டு எ லேடி. ஐ கரெக்ட்? இது ஒன்று. அடுத்தது இந்த பிரச்சனைகள்லாம் இது பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு நிகழ்வுகள் வாழ்க்கையில். இதை பிரச்சனை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தீவிரம் காரணம் மக்களே. அதுக்கு ரியாக்ட் பண்ணிக்கக்கூடாது. நான் என்ன செய்வேன், ஐயோ நான் காலையில் என்ன பண்ணுவேன், ஏன்னாலும் சொல்லுங்களேன் அதை பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்கு உடனே ஒரு தீர்வு சொல்லி கொடுக்குறேன். என்னென்னா, ஒரு வாரத்துக்கு என்ன காலையில் மத்தியானம் சாயந்தரம் ரைட் நான் என்ன செய்ய போறேன்னு எழுதி வச்சுருந்தேன். அதைத்தான் பண்ணணும், மாறி பண்ணக்கூடாது. கொஞ்சம் சக்கரங்களா, காலையில் இட்லினா இட்லி தான் இருக்கணும், மறுநாள் உப்புமானா மறுநாள் உப்புமா தான் இருக்கணும். இது எங்கள் ஹாஸ்டல்லாம் போடுவோம், யார் மெஸ் செக்ரட்டரியாக உட்காந்து போடுவோம். புரிஞ்சிச்சா? அது மட்டும் இல்லை, ஏன்னா நிறையா போட்டு பழக்கம் தான். மெஸ் செக்ரட்டரி அந்த காலேஜ் மெடிக்கல் காலேஜ்லையும் சரி, பிஎஸ்சி படிக்கிறதுலையும் சரி. அது மட்டும் இல்லை, நம்ம வீட்லேயுமே என்ன பண்ணணும்னா, இப்போ நடக்கிற நிலைமையில நான் குண்டா இருக்கிறேன், இப்போ நான் கொஞ்சம் அம்மா வெயிட் போடுறேங்கன்னா, நான் ஏன்னா பிகாஸ் ஏஜ் ஆக கொஞ்சம் வெயிட் நம்ம அறியாமல் போடுறோம் இல்லையா? அப்போ வி ஷுட் டூ சம்திங். நம்ம நினச்சி பார்த்துறோம், நம்ம என்ன சாப்பிட போகிறோம், எவ்வளோ சாப்பிடலாம் அப்படிங்கிறத முதல்ல டிட்டர்மின் பண்ணிடணும். டிட்டர்மின் பண்ணிவிட்டு, இப்போ எங்கப்போ ஒருத்தருக்கு நம்ம நிறைய ஆப்ஸ் எல்லாம் இப்போ இருக்குது, நிறைய ஆப்ஸ் இருக்குது, அப்ளிகேஷன் இதெல்லாம் நிறைய இருக்குது, உங்கள் செல்லில் இருக்குது. அப்போ உங்களுடைய வெயிட்டுக்கு உங்களுடைய ஹைட்டுக்கு நீங்கள் என்ன சாப்பிட்ணும், எவ்வளோ கலோரி எடுக்கணும், கலோரி பேஸ்டாக இருந்தால் இல்லைட்டா எவ்வளோ கொழுப்பு சத்து எடுக்கணும், எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும் இல்லையா, எவ்வளவு முக்கியமான ஒன்று கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்கிறேன், இனிப்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி எவ்வளோ நான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம், அதை பார்த்து ஒவ்வொன்றுக்காக கால்குலேட் பண்ணி போட்டு சாப்பிட்டுக்கலாம். புரிஞ்சிச்சா? இது இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு போட்டு சாப்பிடலாம். இப்போ நான் வீட்டில் இருக்கிற பொதுவாக 40 மேலே சில டயட்டில் லோ கார்ப் டயட்டுங்கிறதுல 40 தான் கார்பு வச்சுக்கணும். புரிஞ்சுதா? கார்போஹைட்ரேட்னு சொல்கிறது, மாவு சத்து அப்படின்னு சொல்லிங்களா, அதை வச்சுக்கலாம். ஆனால் நம்ம பொதுவாக நான்லாம் இப்போ 60-70க்கு போயிட வேறு வழி இல்லை. ஏன்னா நிறைய ஒர்க் பண்ணுறது ஒரு பக்கம், இன்னொன்று வேறு காம்பன்சேஷனுக்கு வழி இல்லை. ஏன்னா அந்த மாதிரி 40 சாப்பிட்டு அதுக்கப்புறம்னா நீங்கள் ஃபேட்டை கூட்டணும். நம்ம ஃபேட்டை கூட்டாமல் இதை குறைச்சிக்கிட்டு இதை கொஞ்சம் வச்சுக்கிட்டு ஒரு பேலன்ஸ், அது நம்ம நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பண்ணணும். அதுதான் முக்கியம். அதை தெரிஞ்சுக்கோங்க. அது நாம் அப்புறம் ஒரு கிளாஸாக தான் எடுக்கணும், அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. புரிஞ்சிச்சா? இதுதான். இதை கொஞ்சம் பார்த்து போட கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறப்ப நல்ல ப்ரோட்டீன் டயட்டு இல்லை அந்த மாதிரி எல்லாம் கேட்டு அதை பண்ணிங்கன்னா குழந்தைகளுடைய பிரெயின் நல்லாயிருக்கும். நம்மளுடைய பிரெயின் செல்ஸுக்கும் என்னது, நல்லா பார்த்து சாப்பிட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக மறக்காது. இல்லாட்டா அல்ஜீமர்ஸ்ன்னு சொல்கிற மறக்கிற வியாதி வந்துடும். ஸோ கொஞ்சம் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணிக்கணும்னா கற்றுக்கணும், என்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தா சத்து,
என்ன பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்க சமைக்கிறது யாராக இருந்தாலும் சரி, வெளியே போகிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்து சமைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வெளியவே வாங்கி சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, வாட் ஆர் த திங்ஸ் அது கொஞ்சம் அது தெரிஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது என்ன ஆகும், மூளை வளர்ச்சிக்கும் சரி, உடம்பு வளர்ச்சிக்கும் சரி நல்லது. புரிஞ்சுச்சாக்கணுங்களா? இந்த ஒரு தினப்படி பிரச்சனை இருக்கே, இது பெரிய பிரச்சனை. அடுத்தது, பணம் நிறையா இருந்துட்டா எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோங்கிற பிரச்சனை. பணம் கம்மியாக இருந்துட்டா ஐயோ இன்னைக்கு செலவுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற கவலை இல்லையா? இந்த இன்னைக்கு என்ன செலவு செய்ய போகிறோங்கிற கவலையை நீங்கள் என்ன பண்ணணும், அன்னைக்கு படக்கூடாது. புரிஞ்சுதா? அதையும் என்ன பண்ணணும், முன்னக்கூட்டியே தீர்மானம் பண்ணிடணும் இல்லையா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி 4 இது நோட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு நீங்கள் ஒரு 100 ரூபா வச்சுருக்கீங்கன்னா 1 2 3 4 இந்த இதையை நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். அப்படியே இதில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ 100 ரூபா நோட்டு, இங்கே ஒரு 100 ரூபா நோட்டு, இங்கே ஒரு 100 ரூபா நோட்டு, அதுக்கப்புறம் இது 3வது 4வது 100 ரூபா நோட்டு இதை வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது நான் செலவுக்கு எப்படி வச்சுக்கணும் அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்னா, முதல்ல கீழே இருக்கிற 4வது எடுத்து 3வது வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற 2 எடுத்து 1ல் வச்சுக்கணும். செலவு செய்கிறப்ப இதை முதல்ல எடுத்து செலவு செஞ்சிடணும், அப்புறம்தான் இந்த 2 செலவு செய்யணும். புரிஞ்சிச்சா? இப்போ இதை முதல்ல இது வீணான செலவு பண்ணவே இது குசம் மெத்தட்ல 1. புரிஞ்சிச்சா? அப்போ வீணான செலவு வரவே வராது, நிச்சயமா வராது. இதெல்லாம் நாங்கள் கண் கூட பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? வீணான செலவு வராமல் இருக்கிறதுக்கு இட்ஸ் வெரி குட் மெத்தட். சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த குசம் மெத்தட் இது. சரி, இப்போ நான் என்னங்க, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க உள்ளதுக்கே செலவு காலமே எப்படி இந்த பாருங்க 10 ரூபா வச்சுதான் 10 ரூபாய் நான் பிரிங்க. புரிஞ்சா? 2 பிரிங்க. புரிஞ்சிச்சா? அதில் உங்களுக்கு தெரியும், பாடம் கிடைக்கும். புரிஞ்சுதா? அப்போ நீங்கள் என்ன இருக்குதோ அதுக்குள்ள ஒரு கால்குலேஷன் போட்டுக்கிட்டீங்கன்னா ஐயோ எனக்கு பணம் இல்லையேங்கிற பிரச்சனை வர வேண்டாம். இன்னைக்கு யார்கிட்ட நான் கடன் கேட்பேன் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நான் யார்கிட்ட கடன் கேட்க போறேன், ஐயோ நான் என்ன பண்ணுவேன், இன்னைக்கு உண்டான இன்னைக்கு நினைக்காம முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு. அது எப்படிங்க, திடீர்னு ஒரு டெத்து வந்துடுது, அப்போ அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போக வேண்டி வருது, இதுக்கெல்லாம் நாங்கள் எப்படிங்க பண்ண முடியும் அப்படின்னா, இஃப் யூ டிட்டர்மின் யுவர் செல்ஃப் இல்லையா? நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் கண்ணுங்களா. இந்த ரேக்கி படித்தவங்கலாம் விவரமாக இருப்பாங்க. நான் சொல்கிறேனே, ரேக்கி படித்த எல்லாருக்குமே இந்த விவரத்தை இருக்கும், நல்லாவே இருப்பாங்க, பிச்சாரியாக இருப்பாங்க. புரிஞ்சதா? ஏன் சொல்கிறேன்னா அவங்கக்கிட்ட பவர் இருக்குது, அந்த பவரை யூஸ் பண்ண கற்றுக்கணும். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? நீங்கள் பணப்பிரச்சனை படத்துக்கு தான் எவ்வளோ பேசணும், அதை ஒன்றை பண்ணாலும் நடக்குது. யார் இல்லைன்னு சொல்ல முடியாது, என்கிட்ட நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா பிகாஸ் ஐ ட்ரைட் எவரிதிங், ஐ காட் இட். இல்லை நீங்கள் சொல்ல முடியாது, அது மாதிரி தான். புரிஞ்சிச்சா? எப்படியோ வந்துடும். ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு இது டொடக்கில் விழுமா ஒரு லாட்ரியில், அதில் எனக்கு லோக்கல் என்னமோ சொன்னாங்க, அந்த மாதிரி தெரியல, அது அவங்க இங்கிலாந்தில் அதில் கிடச்சி அவங்க வீடே வாங்கிட்டாங்களாம் ஒரே நாளில். அந்த மாதிரி சரி. இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள், அந்த பிரச்சனை. ஸோ ஒன்று பணப்பிரச்சனை வந்துச்சு, ஒன்று என்ன பண்ண போகிறவங்க பிரச்சனை. அடுத்து பள்ளிக்கூடத்து பசங்க, இவங்க வீட்டுக்காரர் படிப்பாங்களா, படிக்க மாட்டாங்களா இல்லையா? இவங்க படிக்காமல் இருக்காங்களே, விளையாடிட்டே இருக்காங்களே, டிவி பார்த்துட்டே இருக்காங்களே, இது எல்லாத்துக்கும் நான் பதிவுகள் போட்டு இருக்கின்றேன். டிவியே பார்த்துக்கிட்டு இருக்க பசங்க இல்லையா, இது எல்லாத்துக்கும் நான் பதிவுகள் போட்டிருக்கேன். அந்த பதிவுகளை பாருங்க, பார்த்து அது பிரகாரம் பண்ணுங்க. பண்ணா சத்திய பிரமாணமா நடக்கும். சரிதானா? சரி, இந்த பிரச்சனைகளுக்கு நான் உங்களுக்கு ஒரு பாஸ்ட் சொல்றேன். செரட்டோ எல்ம் ஸ்கிராட்டஸ் இதை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இது எப்பவுமே என்ன பண்ணணும், இந்த தினப்படி பிரச்சனைகளை கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். புரிஞ்சிச்சா? இது கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அனைத்து கிடைச்சிடும். அப்புறம் இந்த மாதிரி கிளஸ்டர்ஸ் பாருங்க, ரொம்ப அழகுள்ள பைக் கிளஸ்டர். என்ன இது ஒரு கிளஸ்டர், என்ன இந்த மாதிரி கிளஸ்டர்ஸ். அடுத்தது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான கார்னீலியன் நேச்சுரல் ஸ்டோன், இதெல்லாம் அப்படியே மலையில பட்டு உடச்சி எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. கார்னியன், டாப்பியஸ்ல சொல்லி விளக்கை. அப்புறம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த எல்லாமே ராஸ்டோன்ஸ், பேர் ராஸ்டோன்ஸ். இதை வச்சிருந்தாலும் இதை கையில் வச்சுட்டு இதை கேட்டிங்கனாலே உங்களுக்கு அது பதில் கிடைக்கும். அது 1. 2வது இந்த மல்டி மாலை, இந்த பல கலர் மாலையை போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வராது கண்ணுங்களா. பணப்பிரச்சனையும் தயவு செய்து என்னுடைய இதை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, ரேக்கி படித்தவங்களா இருந்தாலும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அவ்வளோ உங்களுக்கு பணப்பிரச்சனை தீர்க்கறதுக்கு நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இதை நீங்கள் பண்ணீங்கன்னா கட்டாயமாக தீரும். நான் இது எதுவுமே நோ குமா கும் புரிஞ்சிச்சா கண்ணுங்களா. அப்போ
இந்த மாதிரி நம்ம இதை என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். புரிஞ்சுதா? யூஸ் பண்ணிக்கணும். நமக்கு இது பிரச்சனையாக இருக்கே, பிரச்சனையாக இருக்கே, பிரச்சனையாக இருக்கே. சில பேருக்கு தினப்பல்ல என்ன வரும், மாமியார் மாமனார் கூட பிரச்சனை, ஐயோ இன்னைக்கு என்ன சண்டை வர போதோ அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மாமியாரும் சரி மருமனும் சரி, இல்லை மாமனாரும் சரி, ஏதோ இன்னைக்கு என்ன இதை அவங்க சொல்லுவாங்களே, ஆண் கோயிலிருந்து ஆண் வாட வீசுதோ பொன் வாட வீசுதோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான். எப்படின்னா என்ன இன்னைக்கு சண்டை வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது வரும். அது இல்லை, கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா பிரச்சனை இல்லையே. இல்லையா? நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். கொலையா தற்கொலையா அந்த இதை பார்த்துருப்பீங்க இல்லையா? கொலையும் தற்கொலையும் இல்லாமல் இருந்தால் அந்த வீட்டில் பிரச்சனையே வராது. இது என்ன கொலையா தற்கொலை, நான் ஒன்று பேசியிருக்கேன் பாருங்க, பார்த்துட்டிங்கன்னா அது என்ன ஆகும், கொலையா தற்கொலையாங்கிற பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு நிம்மதியாக இருக்கும். புரிஞ்சிச்சா? அடுத்தது நாங்கள் என்ன பண்ண போகிறோம் பிள்ளைகளோட. அதாவதுங்க பிள்ளைங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறத விட பிள்ளைகள நல்ல கேரக்டரோட வளர்ந்தா போதும், பாசத்தோடு வளர்ந்தா போதும். பாசம் தான் ரொம்ப முக்கியம், அன்பு ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு எல்லாரும் ஃபஸ்ட்டு வரணும் அப்படி வரணும் இப்படி ஏன்னா அங்கே என்ன ஆகுது, கடைசியாக நம்ம போகிறது என்னமோ என்னது கொண்டு விட போகிறானுங்க. அப்படியெல்லாம் அமெரிக்கா போயிட்டாங்கன்னா நம்மளை கொண்டு ஆசிரமத்தை விட்டு போயிடுவானுங்க இல்லையா? இருக்குது அது வாட்டு படிக்கட்டும், அவங்களா முன்னேறட்டும், அவங்களா வரட்டும், கொஞ்சம் அப்படி விடுங்க, வாழ்க்கையை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எல்லாத்துக்கும் ஒரு வரையறை வச்சுட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகள் கிடையாது. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு கோடு லட்சுமண் ரேகாம்பாங்க, அந்த ஒரு கோடு போட்டுடணும். நீங்கள் அந்த கோடு போட்டுட்டீங்கன்னா அது பிரச்சனைகளே இல்லை. அதுக்குள்ளேயே இருக்க பழகிக்கணும். புரிஞ்சிச்சா? அதுக்குள்ளேயே இருக்க நீங்கள் பழகிக்கணும். ஏன்னா இந்த பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த தாட்ஸ் வீணா தொல்லைகள் இருக்காது. அதுவும் இப்போ இந்த பாஸ்போர்ட் எடுக்கிறப்ப நமக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். என்ன ஆனாலும் போராளுக்கணுங்களா, டெய்லி 10 நிமிஷம் நாமா சொல்லிடுங்க. அது எந்த வயசாக இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா கலியுகத்தில் ஒரே ஒரு ஆன்சர் உங்களுக்கு என்னன்னா நாமா சொல்கிறேன். 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷமாக கண்ண முடிய பேசாமல் உட்காந்துருங்க, எவ்வளோ நல்லாயிருக்கும். மூச்சை பற்றி நிறைய விஷயம் அம்மா பேச போகிறேன். அந்த மூச்சை பற்றி சொல்லி கொடுக்குறேன். முதல்ல இப்போ என்ன பண்ணுறீங்க, காமாக எழுந்திரிச்சு 5 நிமிஷம் இதை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. இதுலேயே நிறையா கிளியரன்ஸ் கிடைக்கும். இல்லை இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப இன்னும் நிறைய கிடைக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை பூதாகரமாக ஆக்கி பார்க்காம புதக்கண்ணாடி வச்சு பார்க்காதீங்க. சொல்கிறேன், தட்ஸ் ஆல். இன்னைக்கு ஆஃபீஸில் மேனேஜரில் திட்டுவாங்க பற்றி நீங்கள் இப்போயே நினச்சிங்கன்னா அதான் நடக்கும். சாலேகா எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. புரிஞ்சா கண்ணுங்களா? திங்க் பாசிட்டிவ்லி அப்படிங்கிறேன். அது என்ன சொல்கிறது ஈஸியாக தான்மா இருக்கு. இல்லை அது ஈஸியாக இருக்க நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஈஸியாக தான் புரிஞ்சிச்சா? ஓகே இருக்குன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். மற்றெல்லாம் அடுத்ததில் நான் பேசுகிறேன். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி செல்லம். குள்ள கண்ணுங்களா, பாய்.